ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்சங் ஃபோனில் லாக் ஸ்க்ரீனில் எப்படி டெப்த் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அதுதான். ஸோ டெப்த் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 11 டைம் வந்துட்டு 11:37. ஸோ இங்கே வந்துட்டு பாருங்கள், இந்த 3 மட்டும் லைட்டாக ஹைட் ஆயிருக்கு இல்லையா விஜயோட ஹேர் ஸ்டைலுக்கு பின்னாடி. ஸோ இதுதான் வந்துட்டு டெப்த் எஃபெக்ட். இது வந்துட்டு என்ன வால்பேப்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க, சரி உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். அதில் வந்துட்டு நீங்கள் டைம் மட்டும் லைட்டாக பின்னாடி இருக்கிற மாதிரியும் அந்த டயத்துக்கும் முன்னாடி வந்துட்டு சப்ஜெக்ட் இருக்க மாதிரி நீங்கள் காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் வந்துட்டு டெப்த் எஃபெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிராண்டில் வந்துட்டு ஆல்ரெடி இருக்குது. ஐஃபோனில் கூட இருக்குது. iOS 17 ஆர் 18 ஆர் ஹையரில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணலாம். OnePlusல ரொம்ப நாளாகவே இருக்குது. பட் சாம்சங்கில் இன்னுமே இந்த ஃபீச்சர் கொண்டு வரல. பட் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி நாம் இதை பண்ண முடியும். அதை தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ். ஏன்னா சேனல் வந்துட்டு 1100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு தொட்டிருக்கு. ஸோ இதுக்காக ஒரு சின்ன இந்த வீடியோவுமே வால்பேப்பர் ரிலேட்டடாக பேசுகிறோம் அப்படின்றதுனால நான் ஒரு வால்பேப்பர் கலெக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். 1100 இமேஜஸ் அந்த கலெக்ஷனில் இருக்குது. லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஒன்றும் ஸ்பேம் அது இதெல்லாம் எதுவும் கிடையாது. அது ஒரு சாதாரண லிங்க் தான். உள்ளே போனீங்கன்னா வால்பேப்பர்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டெக் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலுமே கூட கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். நான் கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோஸாகவும் நான் அடுத்தடுத்து நான் எல்லாமே போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்ப பேசிட்டேன், டேரெக்டாக நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குட் லாக் மாடியூல்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அது என்னப்பா குட் லாக் மாடியூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக குட் லாக் பற்றி நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் அதை பற்றி பேசினா ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ, அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ குட் லாக் மாடியூல் இருக்கணும், லாக் ஸ்டார் குட் லாக் ஆப் இருக்கணும், லாக் ஸ்டார் மாடியூல் இருக்கணும். இது ரெண்டும் உங்ககிட்ட இருந்துச்சுனாலே போதும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு எந்த இமேஜ் நீங்கள் வால்பேப்பரில் மாதிரி டெப்த் எஃபெக்டோட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இந்த இமேஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட்டு உங்களோட ஸ்க்ரீனில் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கணும், மேலேயும் கீழேயும். அப்படி இல்லைனாலே ஐ மீன் லாக் ஸ்க்ரீனில் வைக்கும்போது அது லைட்டாக ஜூம் பண்ணிக்கும் இல்லையா, அது எந்தளவுக்கு ஜூம் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியாது. இப்போ நமக்கு தெரியாது. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், இந்த இமேஜை வந்துட்டு ஃபஸ்ட்டு வால்பேப்பராக வச்சுருங்க. நான் எதுவுமே பண்ணல, டேரெக்டாக நான் அதை லாக் ஸ்க்ரீனில் வால்பேப்பராக வச்சுட்டேன். ஸோ நான் எந்த சேஞ்சுமே பண்ணலாம். அந்த இமேஜை நான் அப்படியே டேரெக்டாக வால்பேப்பராக வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ டைம் வந்துட்டு பாருங்கள், டைம் தான் டோட்டலாகவே ஃப்ரண்ட்டில் இருக்குது. அந்த டெப்த் எஃபெக்ட் வந்துட்டு இப்போ அப்ளை ஆகலை. ஏன்னா பேசிக்காக நான் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால் ஸோ இப்போ நமக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வால்பேப்பராக வச்சுட்டோம். வால்பேப்பராக வச்சதில் அதுவே கரெக்டாக ஆஸ்பெக்ட் ரேஷியோ வச்சு செட் பண்ணிச்சு. இப்போ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபிட்டான இமேஜ் தான் நமக்கு வேணும். ஸோ ஸ்க்ரீனில் வந்துட்டு சும்மா லாங் ப்ரெஸ் எங்கேயாச்சும் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் எதுவுமே எல்லாமே மறைஞ்சிட்டு உங்களுக்கு அந்த இமேஜ் மட்டும் காட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிருக்கும். ஒன்று அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எடிட் லாக் ஸ்க்ரீன் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்குக்காக கிடையாது, எப்போவுமே வந்துட்டு இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஸ்க்ரீன் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணலாம் இல்லையா, அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா தேவையில்லாமல் வந்துட்டு அன்வான்ட் டச்சஸ் தான் போய்கிட்டு இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம். இப்போ இதில் உங்களுக்கு எந்த கேரக்டர் உங்களுக்கு வேணுமோ அந்த கேரக்டர் மேலே வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களோட டிஃபால்ட் கேலரி ஆப்லேருந்து. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேரக்டர் மட்டும் தனியாக ஹைலைட் ஆயிரும். லாங் ப்ரெஸ் சேவ் ஆஸ் இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு தனி இமேஜாக சேவ் ஆகிருக்கும். இது நீங்கள் லாக் ஸ்க்ரீன்லேருந்து வால்பேப்பராக எடுத்த இமேஜ். இது அந்த இமேஜ்லேருந்து நீங்கள் கட் அவுட் பண்ண போர்ஷன். ஓகேங்களா? இப்போது செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. சர்ச் லாக் ஸ்க்ரீன். லாக் ஸ்க்ரீன் அண்ட் ஏஓடின்னு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எண்டுக்கு போனீங்கன்னா எடிட் லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் கொஞ்ச நேரம் ஒன்று சொன்னேன் இல்லையா, லாக் ஸ்க்ரீனில் வந்துட்டு டச் அண்ட் ஹோல்ட் பண்ணால் எடிட் ஆகாத மாதிரி டிசேபிள் பண்ணிக்கோங்கன்னு. அந்த ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் டிசேபிள் பண்ணி வைங்க எப்போவுமே. ஏன்னா லாக் ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் சும்மா டச் பண்ணாலே இல்லைனா எடிட் மோடுக்கு போயிடும். நம்ம இப்போ நேரம் நம்மளோட கண்டென்ட் வரும். எடிட் லாக் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வால்பேப்பர் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை, அது அப்படி தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் வால்பேப்பரில் போய் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ அது தேவையே இல்லை, நமக்கு டெப்த் எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு லாக் ஸ்டார் மாடியூல் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பட்டன் உங்களுக்கு வந்துருக்கும், லாக் ஸ்டார்ன்ட்டு. இதை டேப் பண்ணுங்கள். ஆப் விஜெட்ஸ் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கேலரின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேலரியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எங்கேயோ போய் ஆட் ஆயிடுச்சு. இது நடுவில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக இழுத்து விட்டுக்கோங்க அதை. இப்போ நடுவில் டேப் டு ஆட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் வந்துருக்கு இல்லையா, இந்த செட்டிங்ஸ் ஐக்கானுக்குள்ளே போய்க்கோங்க. செலக்ட் இமேஜஸ். நீங்கள் லாஸ்ட்டாக இமேஜ் ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த கேரக்டர் மட்டும் காப்பி பண்ணி கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டன்னு. அவ்வளோதான். இப்போ இந்த கேரக்டர் உங்களுக்கு டோட்டலாக மேலே இருக்கும். டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரிஜினல் வால்பேப்பர் கூட இது கொஞ்சம் சேம் ஹைட் அண்ட் பொசிஷனில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸாக்டாக வைக்கணும்னு இல்லை, அது கொஞ்சம் கஷ்டம். பட் ஓரளவுக்கு இந்த பர்டிகுலர் இமேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இது பெருசாக எந்த திங்ஸ் கூடயுமே டச் ஆகலை, அதனால் நமக்கு உட்காந்துரும் கரெக்டாக. பட் சில இமேஜுக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இல்லைனா
அதுவே ஒரு மாதிரி தனியாக உங்கள் இமேஜுக்கு எடுத்து விட்டுரும். ஸோ கொஞ்சம் இது வேலை வைக்கும் தான், பட் ஒர்த்து. ஸோ ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வச்சே அப்புறமா டிரான்ஸ்பரன்சி ஃபுல்லுத்தையும் ரிமூவ் பண்ணுறங்க. பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ட்டு. ஆக்சுவலி நம்மளோட இமேஜ்லேயே கரெக்டாக இல்லை, கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வச்சுட்டு நீங்கள் டன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் எடிட் லாக் ஸ்க்ரீனுக்குள்ளே போய்க்கோங்க. கிளாக் விஜெட்டை டேப் பண்ணி உங்களுக்கு அது எங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கேரக்டர் நல்லா ஹைட்டாக இருக்கிற மாதிரி இமேஜாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு இப்படி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டிங்கன்னா இங்கே எங்கேயாவது வச்சிங்கன்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டோட ஒரு போர்ஷன் மட்டும் லைட்டாக ஹைட் ஆகிருக்கும். அந்த டெப்த் எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும். அதுவுமே நல்லா தான் இருக்கும். கலர்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் இங்கேயே வந்துட்டு மாற்றிக்கலாம். டன் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இது ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது வந்துட்டு நிஜமாவே ஒர்த்து தான். நீங்கள் உங்களோட இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட பர்சனல் இமேஜஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே கூட நீங்கள் இந்த மாதிரி கிராப் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இன்ஸ்டா ஆஃப் சம் தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கு போயிட்டு அவங்க கொடுக்குற அந்த செட் ஆஃப் இமேஜஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு வேலை இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மெயினாக சாம்சங் ஃபோன் ஆண்ட்ராய்டு ரிலேட்டடாக எதுனாலுமே சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சால் நான் செப்பரேட் வீடியோ எடுத்து போடுறேன். தேங்க்ஸ் எவ்ரிவன்.